ஸோ இது வந்து டேட்டா டைப்ஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரின ஒரு வீடியோ. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய் சைஸ் மேட்டர்ஸ், ஒய் டேட்டா டைப் சைஸ் மேட்டர்ஸ், ஓகே, ஒய் டிடி சைஸ் மேட்டர், ஓகே. அடுத்தது வைடனிங் டைப் காஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங், அதுக்கப்புறம் டேட்டா ஓவர்ஃப்ளோ, ஓகேவா. இந்த 4 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் டேட்டா டைப் சைஸ் மேட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுப்போம். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பைட்டோட ரேஞ்ச் எதில் இருக்கும், -128லேருந்து 127 வரைக்கும் இருக்கும், ஓகேவா. இன்டீஜரோட ரேஞ்ச் எதில் இருக்கும், 2 to the power -32 to 2 to the power 32 -1. இந்த பர்டிகுலர் பவரை வந்து நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். எனக்கு டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது. ஜாவா டேட்டா டைப்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம், அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு தான், ஓகேவா. ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துப்போம், ஒரு யூடியூப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எடுத்துப்போம். இப்போ யூடியூப் மாதிரி அப்ளிகேஷனில் நிறைய வியூஸ் வரும், ஓகேவா. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் தெரியும், ஓகேவா. ஸோ இந்த வியூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்டீஜர், ஒரு நம்பரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே தான் வந்து யூடியூபும் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீஜரோட சைஸ் வந்து 32 பிட்ஸ். அதோட ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா -2 பில்லியன் சம்திங்லேருந்து 2+ பில்லியன் சம்திங். ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நாம் ஒரு சின்ன யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப் ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷனில் நம்ம ஒரு சின்ன யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம், யார் பெருசாக பார்க்க போகிறாங்க, இதுவே நமக்கு பெருசாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்கல்ல, யாரா நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. பட் யூடியூப் ப்ளோ அப், ஓகேவா. எப்போ நமக்கெல்லாம் யூடியூப் அப்போ ப்ளோ ஆச்சுன்னா ஓப்பன் கந்தம் ஸ்டைல் ரிலீஸ் ஆகும்போது தான். அதே மாதிரி தான் யூடியூபோட டேட்டா பேஸும் ப்ளோ அப் ஆச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓப்பன் கந்தம் ஸ்டைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ வந்தப்போ ஒரு பர்டிகுலர் வியூ கவுண்ட்டில் நின்றுடுச்சு. ஸோ இப்போ வியூஸ் ஏறிக்கிட்டே போகுது. ஓப்பன் கந்தம் ஸ்டைலுக்கு பாப்புலாரிட்டி ஏறிக்கிட்டே இருக்குது, வியூஸ் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அந்த வியூஸ் வந்து எங்கே நின்றுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் கவுண்டில் நின்றுடுச்சு. இதுக்கு மேலே யூடியூப் வந்து வியூஸே ஏறல. இது வந்து ஒரு மேஜிக்கல் அக்கரன்ஸாக இருக்குமா, ஏன் இந்த மாதிரி இப்படி நடக்குது, இவ்வளோ நல்லா போயிட்டு இந்த பாட்டு கரெக்டாக இங்கே இவ்வளோ வியூஸ் ரீச் ஆனோடனே நின்றுடுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூடியூப் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் இந்த வியூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீஜரோட மேக்ஸிமம் வேல்யூ 2 பில்லியன் சம்திங், ஓகேவா. இந்த 2 பில்லியன் சம்திங்கை ரீச் பண்ணோடனே இதுக்கு மேலே நம்மளால ஆட் பண்ண முடியாது. 2 பில்லியன் சம்திங் மேலே நம்ம ஆட் பண்ணலாம் டெக்னிக்கலி, பட் 2 பில்லியன் சம்திங் தான் அப்பர் லிமிட். ஸோ அந்த அப்பர் லிமிட் போய் ரீச் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு, அந்த வியூ கவுண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து யூடியூப் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நாம் வந்து இப்போ இங்கே நம்ம சேனல்லாம் பெருசாகுமான்னு நினச்சிட்டு இருந்து இப்படி பெருசாகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினச்சிருக்காங்க. ஸோ நடந்துடுச்சு. இப்போ யூடியூப் வந்து லாங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாங்கோட வந்து 9 ட்ரில்லியனா 9 குவார்டர்லியனான்னு தெரியல, இட் இஸ் 9 ட்ரில்லியன் சம்திங். ஸோ 9 ட்ரில்லியன் சம்திங் வியூ கவுண்ட் யாராவது பிரேக் பண்ணால் கன்கிராச்சுலேஷன், யூ ஹவ் broken யூடியூப் ஒன்ஸ் அகைன். நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்கிராட் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வை சைஸ் மேட்டர்ஸ் வென் சூஸிங் ஏ டேட்டா டைப். கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைடனிங் கன்வர்ஷன். ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், ஓகேவா. ஸோ வைடனிங் டைப் காஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன், பைட்டோட பிட் வந்து 8 இருக்கும், ஷார்ட் வந்து 16 இருக்கும், 32 இருக்கும், அப்போ 64 இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ பைட்டை வந்து நம்ம ஷார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், ஷார்ட்டை வந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணலாம், இன்ட்டை நம்ம லாங்குக்கு கன்வெர்ட் பண்ணலாம், லாங்கை ஃப்ளோட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வைடனிங் டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கு. ஸோ பைட்டில் வந்து நான் 100 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த டிக்ளேர் பண்ண பைட்டை நான் ஷார்ட்டுக்கு அசைன் பண்ணேன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து ஒரு பைட்டை ஷார்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்டீஜருக்கு அசைன் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வித்தவுட் எனி ப்ராப்ளம் இது நமக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேவா. இதுதான் வந்து வைடனிங் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதோட அவுட்புட் என்ன இருக்கும், 100 இருக்கும், ஓகேவா. ஸோ எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்னது வருவோம், ஓகேவா. டபுளை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, டபுளை லாங்காக கன்வெர்ட் பண்ணுறது, டபுளை ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, டபுளை பைட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, ஓகேவா. இது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டபுள்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்டீஜருக்கு இந்த டபுளை நான் டேரெக்டாக அசைன் பண்ண முடியாது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த ஒரு ப்ராக்கெட்குள்ளே இன்ட்டுன்னு கொடுத்துருக்கு, இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா கம்பைலர் வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணும், ஓகேவா. என்ன எரர் த்ரோ பண்ணியிருக்கு, cannot convert from double to int. பேசிக்லி அந்த கன்வர்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். டைப் காஸ்டிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்க்கு இதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டபுளுங்கிற வேல்யூவை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா லாஸ் நடக்கும். ஸோ டேட்டா லாஸ் நடந்ததுன்னா 100.33 வந்து இங்கே 100 ஆயிரும். இந்த .33 இருக்கு பார்த்துக்கிட்டிங்களா, இந்த டெசிமல் வேல்யூ காணாமல் போயிட்டும். பூம். ஸோ இது பேர் வந்து கன்வர்ஷன் லாஸ் நடக்கும். ஸோ வைடனிங்கில் நோ கன்வர்ஷனில் வந்து நோ டேட்டா லாஸ். ஓகேவா? நோ டேட்டா லாஸ். அப்புறம் நோ டைப் காஸ்ட் நீங்கள் படத்தில் வர டைப் காஸ்ட்டில் இது கம்ப்யூட்டரில் வர டைப் காஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் டேட்டா லாஸ் நடக்கும். அப்புறம் டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா ஓவர்ஃப்ளோ பார்க்க போறோம். ஸோ டேட்டா ஓவர்ஃப்ளோனா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், பைட்டோட ரேஞ்ச் எங்கே இருக்கும்? -128லேருந்து +127 வரைக்கும் தான் பைட்டோட ரேஞ்ச். ஸோ பைட்டுக்கு நான் இதுக்குள்ளதான் வேல்யூ அசைன் பண்ணணும். நான் பைட்டுக்கு 128 வேல்யூ அசைன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பைட்டுன்னு இங்கே ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து அதோட ரேஞ்சை விட அதிகமாக நம்பர் டிக்ளேர் பண்ணனா இட் வில் பிகம் 128. பட் கம்பைலர் கொஞ்சம் அறிவில்லை நம்மளை விட. ஸோ கம்பைலர் சொல்றாரு cannot convert into byte. ஓகேவா? ஸோ அதுக்கு தெரியுது நீ 127லேருந்து மேலே போயிட்டாலே அது பைட் இல்லை தம்பி, யூ cannot do the conversion அப்படின்னு சொல்லுது. ஸோ இஃப் யூ can't do the conversion, நீ அப்படி வர்றியா? நீ கம்பைலரே நீ இப்படி எனக்கு தட்டுப்பாடு போட்டா நான் இப்படி பண்ணும். ஸோ இன்னும் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், பைட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 1. ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓ இப்பயும் எரர் த்ரோ பண்றாரு. ஓகேவா? ஸோ இதோட ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருவோம். ஸோ பி பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ண ஆப்ரேஷன் தான். பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 1ன்னு போட்டோம்ல, அதே தான் இது ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது நம்ம ஆப்ரேட்டர்ஸில் இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இங்கே நான் எசென்ஷியலாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக்கு 127 அசைன் பண்ணியிருக்கேன். என்னால் டைரெக்டாக 128 அசைன் பண்ண முடியலை. ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் எடுத்து பி பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பைலர் இதை மிஸ் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ கம்பைலர் இதை மிஸ் பண்ணிட்டான்னா இது சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல் ஆயிடுச்சுன்னா இது கண்டிப்பாக ஒரு அவுட்புட் தரும். அந்த அவுட்புட் என்ன? இந்த பர்டிகுலர் கோடை நான் ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஓகேவா? ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி primitive data type .java அப்புறம் ஜாவா primitive data types. இப்போ ரன் பண்ணன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 100, செகண்ட் இது 100, இது எல்லாமே நம்ம இங்கே பண்ண இன்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங், அதில் வந்து அவுட்புட். பட் இங்கே டேட்டா ஓவர்ஃப்ளோ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு, -128 பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த -128 எப்படி வந்துச்சு? நான் +128. ஓகே, லெட்ஸ் டூ அனதர் திங். பி பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துடணும். இன்னொரு இப்போ வந்து 129 வரணும். ஏன் 129 வர மாட்டேங்குதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் திஸ்? ஜாவா சி ஜாவா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா -127 வருது. வாட் இஸ் இட் ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஸோ இதுக்கு நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன்னா, ஒரு ஸ்டாப் வாட்ச் இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்டாப் வாட்ச் இந்த 50 ரூபாய்க்கு இதற்கெல்லாம் ஒரு ஸ்டாப் வாட்ச் வைப்பாங்க. நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அதில் வந்து 2 டிஜிட் பிளேசஸ் இருக்கும், மேக்ஸிமம் 3 டிஜிட் பிளேசஸ் இருக்கும். அது என்னன்னா 00லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அது இன்க்ரீஸ் ஆக அதோட அப்பர் லிமிட் எப்படி இருக்கும்? 999 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அப்பர் லிமிட்டை ரீச் பண்ணோன்னே அந்த ஸ்டாப் வாட்ச் என்ன ஆகும்? ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இட் வில் ஜஸ்ட் கோ அகைன் பேக் டு 0000. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லோவர் லிமிட், இதுதான் வந்து அப்பர் லிமிட். ஓகேவா? ஸோ பைட்ல என்ன சொல்லியிருக்கேன்? -127 தான் லோவர் லிமிட், 128 தான் லோவர் லிமிட், அப்புறம் 127 தான் வந்து அப்பர் லிமிட். ஓகேவா? இந்த அப்பர் லிமிட்ல நான் +1 ஆட் பண்ணனா என்ன ஆகுது? ஸ்டாப் வாட்சில் எப்படி ரீசெட் ஆகுதோ அதே மாதிரி இது ரீசெட் ஆகி லோவர் லிமிட்டுக்கு போயிடும், -128க்கு போயிடும். அதே மாதிரி +2 பண்ணனா -128க்கு போயிட்டு அங்கிருந்து +1 ஆகும், -127 ஆயிடும். +3 பண்ணா -126, +4 பண்ணா -125. இட் கீப்ஸ் ஆன் கோயிங்.
ஸோ ஓகேவா? ஸோ இது பேர் தான் டேட்டா ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வைடனிங் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன், இந்த டேட்டா ஓவர்ஃப்ளோ இது மூணுமே கலந்து ஒரு அசஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். வீடியோ எண்டில் இருக்குது. சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா வெல் அண்ட் குட், இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சால்வ் பண்ணுற அக்செப்டன்ஸ் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா நான் அதுக்கும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்னும் நல்லா நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பைனரிஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கான வீடியோ அதுக்கு பார்த்துக்கோங்க.